வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வர இருக்கிற இந்த தீபாவளி அப்போது நம்ம இந்த ஸ்வீட் செய்து கொடுக்கலாங்க. பாரம்பரியமாக செய்கிற இந்த ஸ்வீட்டு வாயில் போட்டாலே கடைசி வரைக்கும் அதோட சுவை எப்போவுமே இருக்குங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான அதிரசம் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. பச்சரிசி மாவரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 தடவை கழுவிக்கலாங்க. நல்லா களைஞ்சிட்டு கழுவி கீழே ஊற்றிட்டு அதில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இது நல்லா ஊறிடுச்சு. ஊறின இந்த அரிசியை நம்ம ஒரு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க, காய வச்சிடலாம். நிழலே காயட்டும். ரொம்ப காயம் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஈரமாகவே இருக்கட்டும்ங்க. அதிரசத்துக்கு கொஞ்சம் ஈரமான அரிசி தான் நல்லது. இது போல் ஆறுனதும் இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சி விட்டால் அப்படி ஒட்டுற பதத்துக்கு நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்ச இந்த அரிசியை நம்ம ஒரு சல்லடையில் சலிச்சிக்கலாங்க. நல்லா 2-3 தடவை மாவு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதை போல் அரைச்ச மாவு இப்படி பிடிச்சி இப்படி விட்டால் அப்படி கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்க வரணுங்க. இப்போ இது இப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த அதிரசத்துக்கு பாகு வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கு குறைச்சலாக பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாங்க. ஒரு 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம், பாகு வெல்லம் எடுத்து போட்டுட்டு கரைய விட்டுடலாம். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டுங்க. நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். கல் மண் போக வடியை விட்டுட்டு நம்ம அதே பாத்திரம் கழுவி அடுப்பில் வச்சுட்டு அந்த பாகு வெள்ளைப்பாக அதை ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு கப் அளவு, ஒரு டம்ளர் அளவு இந்த சளிச்சு வச்சுருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாங்க. இந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு டம்ளர்லேயோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த பாகு ஊற்றி நம்ம இப்போ பாகு பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற்றி பார்க்கலாம். இப்போது உருட்டுற பதம் வராமல் அதுக்கு முன்னையே நம்ம இறக்கிடலாம். அப்படியே கையில் எப்படி தொட்டு பார்க்கலாங்க. உருட்டுற பதத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இறக்கி வச்சுருந்தா இந்த பாகு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கரண்டிலே கலந்துக்கலாங்க. சூடாக இருக்கிறதால கரண்டிலே நம்ம கலந்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருந்தேங்க. இப்போ இதில் தண்ணியானப்போ நம்ம கொஞ்சமாக மாவு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அதிரசம் மறுநாள் பண்ணுறதால கொஞ்சம்
கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாகவே இருக்கட்டுங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததால் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இது போல் கலந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்ட டப்பாவில் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது மறுநாளைக்கு நம்ம தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிடும். இப்போ மறுநாள் இது நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா கெட்டியாக தட்டுற பதத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு நல்லா சொதம்ப எண்ணெய் தடவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை மாவு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கனமாகவே தட்டிக்கலாங்க. கையில் எண்ணெய் தொட்டுட்டு சின்னதாக அது போல் தட்டிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் காய வச்சிடலாங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி கரண்டியில் இப்படி மெதுவாக மேலே அப்படி எண்ணெய் அப்படியே ஊற்றிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாங்க. இப்போ 2 பக்கம் நல்லா செவந்ததும் எண்ணெய் வடியை விட்டுட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாம். வடியை விட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு டபராவோட அடிபாகத்தில் நம்ம இதை அப்படியே மேலே வச்சுட்டு அழுத்திடலாங்க. இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லா அதிரசமும் தட்டிக்கலாங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுடலாங்க. 2 பக்கமும் நல்லா செவக்கணும். இப்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் காந்திரும். அதனால் நம்ம மீடியமாக வச்சு இது போல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்ல சுவையான திவாலி ஸ்வீட்டு அதிரசம் தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாங்க. ரொம்ப அருமையாக வந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான பாரம்பரியமிக்க பலகாரமான அதிரசம் செய்து பாருங்கள். நல்லா இதில் வெல்லம் கலந்து செஞ்சதால் உடம்புக்கு சத்தம் கூட. டேஸ்டியான இந்த அதிரசம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.